ஏய் ருக்கு, வெளியே வாடி. ஏய் ருக்கு, வெளியே வரப்போறியா இல்லையா? என்னத்தா? என்ன விஷயம்? என்ன சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எத்தனை வருஷம்? 1 2 3 4 வருஷம் போயிருந்தீங்கல்ல? ஆ, அப்புறம் என்ன எங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டு போனீங்களாமே? எதுக்கு? ஐயோ 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 அத்தா, உங்களை இப்படி பார்க்கும்போது எம்பிட்டு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு தரட்டா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்ப? உன்னெல்லாம் விடுறது தானே தப்பு. பாருடி, உன்னை என்ன கதிக்கு ஆளாக்க போறேன்னு. என்னங்க பண்றீங்க? கையெடுங்க, கையெடுங்க. பேசாம போ, இதுல தலையிடாத. உனக்கு என்ன தங்கச்சி பாசம் பொங்குதா? இவளை என்ன கதிக்கு ஆளாக்க போறேன்னு பாரு. என்ன காரியம் பண்றீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ உங்க தம்பி பொண்டாட்டி. அவளை நீங்க எப்படி கைய வாங்கி அடிக்கலாம்? வாய மூடு மகா, உன்னாலதான் இம்புட்டு நடக்குது. இன்னைக்கு இவளை ஒரு அடியோட விட்டுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இவ பண்ண காரியத்துக்கு இவளை நான் கண்ட துண்டமா வெட்டி போடுற ஆத்திரத்துலதான் வந்து நிக்கிறேன். இங்க பாரு, நீ இதுல தலையிடாத. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இவளை உள்ள தம்பி கம்பி என்ன வைக்கல. என் பேரு ஜான் இல்ல. மரியாதையா ரூம்க்கு போ. என்னங்க பண்றீங்க? என்ன பண்றீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாருங்க, சுய புத்தியோட தானே இருக்கீங்க. வாய மூடு மகா, வார்த்தைய ஆழ்ந்து பேசு. உன்னாலதான் இந்த கதிக்கு எல்லாரும் ஆளாகி நிக்கிறோம். என் மகனை பார்த்து சுய நினைவோட பேசுறியான்னு கேக்குற? இன்னொரு வார்த்தை என் மகனை பத்தி ஏதாவது பேசுன, நடக்கிறதே வேற. மன்னிச்சிருங்க அத்தை, நான் பேசினது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இவரு அவளை கைய ஓங்கி அடிக்கிறாரு. அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அத்தை, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவளை அடிச்ச உடனே எல்லாம் சரியாயிருமா? இவர் யார் அவளை அடிக்கிறதுக்கு? அவ இவரோட தம்பி பொண்டாட்டி. இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு கைய ஓங்கி அடிக்கிறதுக்கு? அதுவும் இல்லாம அவ ஒரு பொண்ணு. அவளை இவர் எப்படி அடிக்கலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அவ குழந்தைய கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? அவளுக்கு 1 வயசு குழந்தை இருக்கு. அதோட எதிர்காலத்தை கொஞ்சமாவது யோசிச்சு எதை பண்ணாலும் பண்ணுங்க. வாய மூடு மகா, உன் தங்கச்சி பாசம் கண்ணை மறைக்குதோ? அதுக்காக தானே இத்தனை வேலையும் பாக்குற. குழந்தையோட எதிர்காலத்தை அவ நினைச்சாளா? உன் குழந்தைய சேர்த்து கடத்திட்டு போனவ தானே இவ. நமக்கே தெரியாம எங்கேயோ குழந்தை பெத்துக்கிட்டா. அது எப்படி நான் நினைக்க முடியும்? இங்க பாரு, குழந்தையோட எதிர்காலத்தை நினைக்கிறவ அவளா இருந்திருக்கணும். அப்ப இந்த வீட்டோட அடங்கி ஒடங்கி இருந்திருப்பா. எங்கேயோ இருந்து குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட நினைக்காம, ஓம் பிள்ளையோட எதிர்காலத்தையும் நினைக்காம தூக்கிட்டு போனவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? வாய மூடிட்டு உள்ள போ. தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தப்பு செஞ்சவன் தண்டனைய அனுபவிச்சே தீரணும். அதனால அவ ஜெயிலுக்கு போவது உறுதி. என்னத்த பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நிதானமா யோசிச்சு பேசுங்க. நீங்க இந்த குடும்பத்தோட தூணு. இந்த குடும்பத்துல மூத்தவங்க. உங்களுக்கு தெரியாததா? இந்த குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நல்லா யோசிங்க. இத்தனை வருஷமா ஜேம்ஸ் தனிமரமா வாழ்ந்துட்டாரு. இனியும் அவரு இப்படித்தான் வாழணுமா? அதுவும் இல்லாம பச்சை குழந்தை தூங்கி எழுந்ததும் அம்மா எங்கன்னு கேக்கும். இன்னொரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவ வந்த உடனே இவளை தான் தேடுவா. ஏன்னா இவளை தான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. 2 குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்திட்டு ஜேம்ஸையும் கஷ்டப்படுத்திட்டு இவளுக அப்படி ஜெயிலுக்கு அனுப்பி என்னத்தை காண போறீங்க? அவதான் கிறுக்குத்தனமா ஒவ்வொரு வேலையும் பாக்குறானா? நாமளும் யோசிக்காம இவளை பிடிச்சு கொடுத்து என்னத்தை அனுபவிக்க போறோம்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இங்க பாரு மகா, உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு ஆளவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல உன் தங்கச்சி பாசம் குறுக்க வருது. உன் தங்கச்சி பாசத்தை கொண்டு கூப்பையில போடு. இவ தப்பு பண்ணவா? இன்னும் இங்க இருந்துகிட்டு இந்த குழந்தைகளையும் நிம்மதியா இருக்க விடுவான்னு எதை வச்சு சொல்ற? இங்க பாரு, ஜேம்ஸுக்கும் இவளுக்கும் சுத்தமா உடன்பாடே இல்ல. இவ ஒரு ட்ராக்ல போறா, அவன் ஒரு ட்ராக்ல போறான். கூடிய சீக்கிரம் அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க போறோம். மரியாதையா நீ உள்ள போ. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அவருக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? நீங்க யாரு? அவர் சொன்னாரா உங்ககிட்ட இவ எனக்கு வேண்டான்னு சொன்னாரா? சொல்லுங்க. எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பேய் கூட என் தம்பி நிம்மதியா வாழ மாட்டாங்கிறத வச்சுதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். உன் வேலை ஏதோ அத பாத்துட்டு போ. இதுல குறுக்க வந்த பாதிக்கப்படுறது நீயாகவும் இருப்ப. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வாய முடிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ இருந்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இவளுக்காக நீ உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. என்னத்த பேசுறாரு இவர்? என்ன பேசுறாரு? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறாரா?
நீங்களும் அமைதியா இருக்கீங்க? போதும் மகா, இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்ல. இப்படி ஒரு கேடு கெட்டவளை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இவ திருந்தவும் மாட்டா. இவளுக்கும் ஜேம்ஸுக்கும் விவாகரத்து வாங்கிட்டு ஜேம்ஸுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைங்க இவளை சுத்தமா மறந்துட்டு ஒருத்தி ஒன்ன அம்மாவாவும் இன்னொருத்தி அவனை அப்பாவாவும் நினைச்சிட்டு வாழ போறாங்க. இல்ல 2 குழந்தைகளுமே நீ வாழ. இப்ப அமைதியா உள்ள போ. இவ ஜெயிலுக்கு போறதுதான். நீங்க பேசுறது தப்புத்த. நிதானமா யோசிச்சு பாருங்க. ஆத்திரத்துல 2 பேரும் புத்தி இழந்து பேசுறீங்க. உங்களுக்கு இருக்கிற கோபத்தை விட அதிகமான கோபம் எனக்கு இருக்கு. ஆனா குழந்தைங்களோட எதிர்காலத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. ஜேம்ஸ் உங்க பையன். அவர் வாழ்க்கை பாதிக்கப்படலாமா? இவ பண்ண தப்புக்காக அவர் பாதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸியா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு 2 பேரும் வாய் கூசாம சொல்றீங்க. கேக்குற எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கும்? கட்டின பொண்டாட்டி கேடு கட்டவளா இருக்காளே, அவளை எப்படியாவது மாத்தணுமேனு ஒவ்வொரு நாளும் அவர் பாடுபட்டுட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரு கஷ்டப்படுறத கூட மட்டும் தூண்டி விடுற மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஈஸியா சொல்றீங்க. எப்படித்த? இவளை மறந்துட்டு அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு? இவளை உருக காதலிச்சவரு ஜேம்ஸ். இவ எவ்வளவு கேடு கட்டவளா இருந்தாலும் எப்படி இவளை மறக்க முடியும்? இவளை மன்னிச்சு ஏத்துக்குவாரோ தவிர இவளை விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் கட்ட மாட்டாரு. நீங்க எப்படி 2 பேரும் ஒரே வியூட்ல இருக்கிறீங்க? வாய மூடு மகா. ஜேம்ஸ் ஏன் மகன். எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? உனக்கு தங்கச்சி பாசம் அப்படியே வந்து தாளாட்டுதோ? இந்த மாதிரி கேடு கட்டவா கூட பிறந்ததுக்காக நீ முதல்ல அவமானப்பட்டு இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். நீ செய்யாத ஒண்ண நாங்க செய்யறோம். மரியாதையா இதுக்கு மேல எதையும் பேசாம உள்ள போ. என்னம்மா என்னாச்சு? எல்லாரும் அண்ணிய திட்டிட்டு இருக்கீங்க. என்னம்மா நடக்குது? அண்ணி தங்கச்சி கரிய தாளாடிக்கிட்டு இருக்கா. நானும் அண்ணனை சேர்ந்து இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது வேண்டாமா? என்ன நீ சொல்றீங்க? தப்பு பண்ணவ தண்டனைய அனுபவிக்கட்டும். நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஏன்ட்ட ஒன்ன மட்டும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லாம விட்டுட்டீங்க? நீங்க பாருங்க ஜேம்ஸ், உங்களுக்கும் அவ மேல கோவம் இருக்கலாம். அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க கொடுங்க. போலீஸ்ல கொண்டு பிடிச்சு கொடுத்தா குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைக்க போறாங்களாம். இவரும் சேர்ந்துகிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணே, நீயுமா அப்படி சொன்ன? அண்ணே, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னொரு கல்யாணம் எப்படி கட்டிக்குவேன் சொல்லுனே. ஏய், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த பேய் கூட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. இவளை ஒரே அடி அத்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குழந்தையோடையும் அவளோடையும் உன் வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தப்பாரு. இனி இந்த பேய் இங்க இருக்கவே கூடாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நான் ஒரு வார்த்தை கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? என்ன சொல்லு. இதே காரியத்தை நான் பண்ணி இங்க அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருந்தா நீங்க என்ன விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொல்லுங்க. வாய மூடு மகா. எதுக்கும் முடிச்சு போடுற? உண்மையதாங்க கேக்குறேன். உங்களால முடியுமா? உங்களால முடியாதப்போ உங்க தம்பியால மட்டும் எப்படி முடியும்னு நீங்க முடிவு பண்றீங்க? இங்க பாருங்க, 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுதான். அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அவளை துரத்திட்டு இன்னொருத்திய கல்யாணம் கட்டி வைப்பேன்னு 2 பேரும் கொஞ்சம் கூட கூசாம எப்படிங்க பேசுறீங்க? என்ன மன்னிச்சிருனே, நீங்க பேசுறது தப்பு. எனக்கும் இவன் மேல கோபமும் ஆத்திரமும் இருக்கு. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தப்ப கூட நான் ஒண்ணு சொல்லல. ஆனா என் குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும்னே. அத கொஞ்சமாவது நீயும் அம்மாவும் யோசிச்சிருந்தா இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆரம்பத்துல இருந்தே ருக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா. எனக்கும் அவ மேல ஏகப்பட்ட கோபம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. அதுக்காக அவளை விலக்கிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவேன்னு எப்படி நான் உன்னால நினைக்க முடிஞ்சிச்சு? வாழ்நாள் பூரா நான் ஒன்னிக்கிட்டேவே இருப்பன தவிர இன்னொருத்திய கட்டிக்க மாட்டேன். உன்னோட நினைப்பு தப்புனே. டேய் பைத்தியக்காரா, இந்த சனியனை இன்னும் எத்தனை காலத்துக்கு கட்டிக்கிட்டு மாரடிக்க போற? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன ஜேம்ஸ், அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? நானும் அம்மாவும் உனக்கு ஏதாவது தப்பா பண்ணுவோமா? கொஞ்சமாவது யோசிச்சியா? இவ தங்கச்சி மேல உள்ள பாசத்தால இப்படி உளறிக்கிட்டு இருக்கா. நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற. ஜேம்ஸ் புரிஞ்சுக்கோ, இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. இங்க பாரு, இவளை இனியும் வீட்டுல வச்சிருக்க முடியாது. இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கதான் வேணும். ஓ குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ அதை பண்ணித்தான் ஆகணும்.
இங்க பாரு, இனி இவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இவள எல்லாரும் மறந்துருங்க. எஸ்தர், எங்க போன காலையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போனியா? ஏய் சொல்லு, போலீஸ்காரர் வந்திருக்காரு. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இங்க அவரை உட்கார சொல்லுங்க. இவள கூட்டிட்டு போக சொல்லுங்க. இனி இந்த வீட்ல இவளுக்கு இடம் இல்ல. எஸ்தர், நிதானமா இரு. கொஞ்சமாவது யோசிச்சியா? உன் மகனோட வாழ்க்கை. ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா இருங்கப்பா, அம்மா சரியா தான் பண்ணியிருக்காங்க. என்னடா ஜான், அறிவு கட்டுத்தனமா நீயும் உளறிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ அது இவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? எங்க மாமா கேக்குறாங்க? 2 பேருக்குமே நிதானம் இல்ல. இவங்க நிதானத்தை இழந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஜேம்ஸ பத்தியும் குழந்தைய பத்தியும் யோசிக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க மாமா. அவளை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டாம். அவ திருந்துவா. விடுங்க மாமா, அவளை நான் திருத்துறேன். தேவையில்லாம நீ இதுல தலையிட வேண்டான்னு நான் சொன்னேன். நீ உள்ள போ. நீ சொல்லி அவ திருந்துறாளா? டேய் ஜான், பாவண்டா. ஏன் மகாவை இப்படி கோவிச்சுக்கிற? டேய், புரிஞ்சு நடந்துக்கடா. தேவையில்லாம நம்ம குடும்பம் அசிங்கப்படணுமா? சொல்லு. ஏ, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். உள்ள போங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? டேய் ஜேம்ஸ், நீ அது சொல்லக்கூடாதா? என்னப்பா சொல்றீங்க? என்ன கேட்காம இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கவே தயாராயிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பேச? என்னடி இது? பாவம் அவன். அவனை இப்படி கஷ்டப்படுத்துற? இங்க முள்ளு குத்துனா வலிக்கத்தான் செய்யும். அதுக்காக அப்படியே முள்ளோட அலையிறது கிடையாது. அத மாதிரிதான் இதுவும். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. டேய் ஜான், இவளை கூட்டிட்டு போக சொல்லு. நான் சொல்றத கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க. கொஞ்சமாவது யோசிங்க. குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. இங்க ப்ளீஸ்ங்க, சொல்றது கேளுங்க. ஏய் முட்டாள், கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? மன்னிப்பு கேளுடி அவர்கிட்ட. இங்க பாரு மகா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த ஆளுகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? என்னையே அடிச்சுட்டார்ல, இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். நீனே திருந்தவே மாட்டியா? ஏண்டி இப்படி இருக்க? குழந்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏன் உன் பிள்ளைய நான் நல்லா தானே வளர்த்தேன். ஏன் பிள்ளைய நீ நல்லா தான் வளர்ப்ப. எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சரியா தான் இருக்கேன். சார், குழந்தைய கடத்தினது யாரு? ஐயா கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த நிக்கிறல இவதான். இவளை இழுத்துட்டு போங்க. ஏமா, பாக்குறதுக்கு நல்ல படிச்ச பிள்ளையா இருக்க. இப்படியா ஒரு காரியத்தை பண்ணுவ? வாமா. இங்க பாருங்க, உங்க உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அப்படித்தானே? வாங்க போகலாம். சார், ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, பின்னாடியே வாங்க. நீங்க போங்க சார், நான் வரேன். சரிங்க சார். எங்க மறுபடியும் சொல்றேன், குழந்தைங்களோட எதிர்காலத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. அவ பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணுமா? ஏங்க புரிஞ்சுக்கோங்க. கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கங்க. இங்க பாரு மகா, இந்த விஷயத்த இதுக்கு மேல பேசாத. இதுக்கு மேல நீ பேசுறதா இருந்தா எனக்கு இது பிடிக்கல. தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. அப்போ நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்க, அப்படித்தானே? நான் சொல்றத நீங்க கேக்குறதா இல்ல, அப்படித்தானே? இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நானே போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். வாய மூடு மகா. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் உன் தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு போக மாட்டா, நீயும் சேர்ந்துதான் போவ. அத ஞாபகத்துல வச்சுக்க. ஏய், இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முட்டாள்தனத்தை, அதுவும் 2 பேரும் சேர்ந்துகிட்டு உறுதியா பண்றாங்க. நான் என்ன பண்ணட்டும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. அம்மா கிட்டயாவது போய் பார்த்து பேசுவோம். ஒருவேளை அப்பா இவரை பார்த்து பேசினா இவரு புரிஞ்சுக்குவாரு. சண்டாடி குடிய கெடுக்கிறதுக்குனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்காளே. என்னன்னு சொல்ல? நல்ல வாழ்க்கைய இப்படி சீரழிச்சிட்டு இப்படி நாசமா போனோன்னு அவ தலையில எழுதி இருக்கதே யாரால மாத்த முடியும்? அம்மா, ருக்குவ நான் சொல்ல சொல்ல கேட்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கம்மா. போலீஸ்காரங்க வந்து ருக்குவை கூட்டிட்டு போறாங்கம்மா. மனசுக்கு சங்கடமா இருக்குமா. வாமா, அவர்கிட்ட பேசுமா. என்ன தட்டி பேச சொல்ற? என்னத்த பேச சொல்ற? மரியாதைய போய் உன் புருஷன் கூட நல்லபடியா குடும்பம் நடத்துற வழிய பாரு. இங்க பாரு, தேவையில்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்க வராத. நேத்தே மாப்பிள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன செய்ய?
ஏன் மனசு பெத்தவ கல்லா இருக்கு. ஆனாலும் கரையத்தானே செய்யும். அதான் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். வேற என்ன பண்ண சொல்ற? அவ கொஞ்ச நெஞ்ச தப்பா பண்ணியிருக்கா. எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. போய் போலீஸ்காரங்க அடிச்சாது திருந்தட்டும். என்னம்மா சொல்ற? நேத்தே உனக்கு தெரியுமா? ஏமா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா அவர் கையில காலில் விழுந்தாது, நான் வர வேண்டாம் அப்படின்னு போலீஸ்காரங்களை தடுத்திருப்போம்லாமா. ஏமா என்கிட்ட சொல்லல? ஏமா ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு சரின்னு சொன்ன? வாய மூடு மகா. தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நீ கையில காலில் விழுந்து அடம் போட்டு அழுது அவளை கூட்டிட்டு போறத நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிதான் நான் சொல்லல. இங்க பாரு, அவ அடிச்சும் திருந்த மாட்டுக்கா, நாம ஏசியும் திருந்தல. ஆப்பள எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டாரு, திருந்தல. இனி அது அவ திருந்தணும்ல. இங்க பாரு, அவ பண்ண காரியத்துக்கு அவ தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். இப்ப ஏமா அழுதுகிட்டு இருந்த? உனக்கு மனசு வலிக்குதுல்ல? கொஞ்சமாவது உனக்கு பெத்த பிள்ளை மேல பாசம் இருக்குதானே? இங்க பாரு, நான் பெத்தவ. அவ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளேன்னு நினைச்சு மனசு வலிக்கத்தான் செய்யுது. ஆனா அவ கொஞ்சமாவது நாம சொல்றத காது கொடுத்து கேட்டாளா? இங்க பாரு, அவ பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சு திருந்தி நல்லபடியா வெளியே வரணும். அதுக்காக நான் என்னனாலும் பொறுத்துக்குவேன். நீயும் உன் வேலையை போய் பாரு. தேவையில்லாம இங்க வராத. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை என்னமில்லாம பேசுறாங்க. எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்குமா. என்னதான் இருந்தாலும் நானும் அவ கூட பிறந்தவ தானே. எப்படிமா அவளை விட்டு கொடுக்க முடியும்? அவளை அத்தை விட்டுட்டு ஜேம்ஸுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அவரும் சொல்றாரு, அத்தையும் சொல்றாங்கம்மா. புரிஞ்சுக்கோமா. நீயும் அப்பாவும் வந்து பேசினா அவங்க மனசு மாறுவாங்கம்மா. இங்க பாரு, அவளை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்த பிறகு எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க எவ்வளவோ சொல்லியும் அவ திருந்தல. நான் சொல்லி திருந்தல, நீ சொல்லி திருந்தல, உங்க அப்பா சொல்லி திருந்தல. இனியும் அவளுக்காக நான் பறிஞ்சு பேச அங்க வர மாட்டேன். அவளை அத்தை விட்டுட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்றதா இருந்தா பண்ணட்டும். அவரு வாழ்க்கை அது நல்லா இருக்கட்டும். இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்கோ. அவ குழந்தை நல்லா இருக்கணும், அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? எப்படிமா ஓ மகளை அத்து விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்றதுக்கு சரின்னு சொன்ன? ஏய் மகா, எனக்கும் மகளா நடக்கல, மாப்பிளைக்கும் பொண்டாட்டியா நடக்கல, அந்த வீட்டுக்கும் மருமகளா நடக்கல, உனக்கும் தங்கச்சியா நடக்கல. பின்ன அவளை எப்படிடி எப்படி 5 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் பொறுமையா மாப்பிள்ளை காத்திருக்கணும்னு சொல்றியா? அவ கூட வாழணும்னு சொல்றியா? சொல்லு. அவ புருஷனுக்கு விஷத்தை வச்சு கொடுக்க கூட தயங்க மாட்டா. அவ என் பொண்ணே இல்ல, உனக்கும் தங்கச்சி இல்ல, செத்துட்டான்னு நேத்தே சொன்னல. அத மாதிரி நடந்துக்கோ. இங்க பாரு, உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. நீ கிளம்பு. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க? வெளியே வாங்கப்பா. உங்க அப்பா நேத்தே காசிக்கு போயிட்டாரு. இவளை பெத்ததுக்காக அவரு காசில மூழ்கிட்டு அப்படியே தலைய மூழ்கிட்டு வர்றேன்னு போயிருக்காரு. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். அவரும் பொறுக்க மாட்டாம இவ போலீஸ் ஸ்டேஷன் போறத பார்த்துட்டு இங்க இருக்க முடியாதுன்னு நேத்தே கிளம்பி போயிட்டாரு. நீயும் உன் வேலையை போய் பாரு. என்னம்மா சொல்ற? என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி. அவ பண்ணதெல்லாம் தப்புதான். அவ உன் மகமா. உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையாமா? நீ பேசுறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்திலேயே நாம இருக்கோன்னு மனசு பூரா வலிக்குமா. என்ன தப்பு பண்ணினாலும் அவளை அத்து விடுறதுக்கு அவங்க யாருமா? அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாங்க. என் மனசு ரொம்ப வலிக்குமா. நீயாவது புரிஞ்சிக்கோமா. அவ கேடு கெட்டவதான். ஆனா அவ ஒரு தாய்மா. குழந்தைய பிரிஞ்சு எப்படிமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா? அவ என் குழந்தையையும் தான் குழந்தையா தானமா வளர்த்திருக்கா. அவ ஒண்ணு என் பிள்ளைய கொடுமைப்படுத்தலையே. புரிஞ்சுக்கோ மகா, நீ என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆனா என்னால இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. மாப்பிள பாவம் மகா, அவரு சந்தோஷமா இருக்கட்டும். தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிடாத. நீ உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கோ. இங்க பாரு, இத்தனை காலம் உன் புருஷன் ஒன்ன விட்டு பிரிஞ்சு
எங்கேயோ போய் கடல் கடந்து இருந்திருக்காரு. இப்ப இங்க வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவரை சந்தோஷமா வாழ வை. அதை விட்டுட்டு தேவையில்லாம தங்கச்சி பாசத்துல உன் வாழ்க்கையையும் கெடுத்துக்காத. எனக்கு புரியலம்மா, எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அவ தப்பு பண்ணதை விட நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பு பண்றீங்கம்மா. அதை என்னால ஏத்துக்க முடியல. குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது அம்மா அம்மானே அவளை தேடும். நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு இப்பவே நினைச்சா என் அடிவயிறெல்லாம் கலங்குதுமா. ஆனா நீங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்கல்ல. என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இவ கிடந்து தவிக்கிற தவிப்பு இவளுக்கு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நானும் தாண்டி அவளை பெத்தவ. எனக்கும் எம்பிட்டு வேதனை இருக்குன்னு உனக்கு புரியாதுடி. ஆனா அவ உள்ள இருந்தாலாவது திருந்தி வருவா. அவ புருஷன் அவ கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்வாரு. அவ வெளியே இருந்தா இன்னும் கொடூரமா தான் இருப்பா. அவ சரியாகணும்டி. பிள்ளைங்க பாவம். அவ இவ்வளவு நாளும் பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஆனா நீயும் அதை விட இன்னும் நல்லா பிள்ளைங்களை பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை மன்னிச்சிரு மகா. உன்னை விரட்டணுங்கிறது என் ஆசை இல்லை. ஆனா நீயும் எங்க அவளை மாதிரி வாழ வெட்டி ஆயிருவியோன்னு எனக்கு வேதனையா இருக்குடி.